ஹாய், என்னோட நேம் வந்து கௌசல்யா. நான் வந்து பரமக்குறிச்சிலேருந்து வரேன். எனக்கு வந்து பியூட்டிஷியன், மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என்னோட ட்ரீமே அதுதான். கண்டிப்பாக நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக நான் வந்து ஆகணும் அப்படின்னு. ஆனால் நான் வந்து விருப்பமே இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் வந்து அதுக்கு வந்து இல்லை இதெல்லாம் படித்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டாங்க. எதுவுமே தெரியாமலே நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அங்கே படித்து முடிச்சுட்டு சென்னையில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். செட் ஆகலை, எதுவுமே ஆகலை. சரி, அப்புறம் இனிமேல் கூட என்னோடய ட்ரீம் கண்டிப்பாக ட்ரூ ஆகணும், அதுக்காக நான் படிக்கணுங்கிறது மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணேன். அப்போ என்னோடய பெஸ்ட்டு பிளேஸ் எங்கேன்னு பார்க்கும்போது திருச்செந்தூரில் இருந்துச்சு. சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஓகே. அந்த மாதிரி 1 மந்தில் நம்ம வந்து எவ்வளோ படிக்க போகிறோம், கற்றுக்க முடியுமா? ஏன்னா ஃபீஸுங்கிறது வீட்டில் கொடுப்பாங்க, நம்மளை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி படிக்க போகிறேன் என்ன ஏதுன்னு வரல, தைரியமாக வந்தேன். மேம் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தியரியாக ஒவ்வொரு நாளுமே தியரி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஐப்ரோ எப்படி பண்ணுறது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிளெண்ட் பண்ணுறதுலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே இல்லை. எப்படி பண்ணணும்னு கூட என்னால் தெரியவே தெரியாது. ஆனால் இல்லை மேம் எனக்கு வரல, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸில் இருங்க. நான் அதே மாதிரி எனக்கு வந்து நைட்டு ஒரு 11 மணி கூட மெசேஜ் பண்ணுவேன், மேம் என்னால் வரல, உங்களுக்கு ஓகே கண்டிப்பாக வரும். எப்போ என்ன டவுட் கேட்டாலும் அந்த நிமிஷமே கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஒரு நிமிஷம் கூட அடுத்த சென்ட் தான் ஆயிருக்கும், அடுத்த நிமிஷத்துல எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, நம்ம அதுக்கடுத்து இன்னும் நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து மேம் வந்து நல்லா வந்து ஒரு தைரியமாக படுத்தினாங்க. மேக்கப்பில் மட்டும் இல்லை, எல்லாமே ரொம்ப வந்து வீக்னஸாக வந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் வந்து நான் வந்து எப்படி சர்வே பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மேக்கப்பு வந்து போகும்போது ஃபஸ்ட் நார்மல் மேக்கப், ஹைச்டி மேக்கப்பு, அதுக்கப்புறம் 5D மேக்கப்பு எல்லாம் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ செலவு பண்ணணும், ஃப்ரெண்ட்லியாகவும் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு வேனிட்டியில் எவ்வளோக்குள்ள ப்ராடக்ட் வந்து ஃபில் பண்ணணுமோ அது எல்லாமே ஃபில் பண்ணணும். ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைலுமே ஒவ்வொரு நாளுமே பண்ண வீட்டில் போய் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். நானும் ஒரு பேருன்னு எனக்கு ஒன்று வச்சுட்டு நான் வந்து ஒரு அங்கீகாரத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் முடிச்சிட்டேன். இனிமேல் நான் வந்து ஒரு மேக்கப் 1 மந்தில் நான் வந்து எவ்வளோ படிச்சுட்டு போயிட்டு திருப்பி நான் எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம்ங்கிறது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த மந்த்தே நான் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். செப்டம்பர் மாதத்துலேயே எனக்கு ஒரு ஆர்டர் வந்து வரதுக்கு அட்வான்ஸ் நான் பே பண்ணல. அது வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட கோல்ங்கிறது நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக கேட்வாக் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆச்சு.